ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சாம்சங் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற F34 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் இருக்குது. 6.5 இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் சைஸ் இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் 1000 நெட்ஸுக்கான பிரைட்னஸ் இருக்குது இந்த ஃபோனில். ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அடுத்து ஐ கேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. லோ லைட் கண்டிஷன்ஸில் நல்ல டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது இந்த ஃபோனு. AMOLED இருக்கிறதுனால நல்ல கலர்ஸ், நல்ல கான்ட்ராஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம கேமராவை பற்றி பார்க்கலாம். கேமரா ட்ரிபிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. ஆட்டோ நைட் மோடு இருக்குது. நீங்கள் நைட் மோட் ஆன் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இருட்டான இடத்துல தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கும். வீடியோ ரெக்கார்டிங் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் மெயின் கேமராவில் இருந்து. அடுத்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட வியூ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா நல்லா இருக்குது அப்படின்னு ஒரே வார்த்தைன்னு சொல்லிட முடியாது. ஓரளவு டீசெண்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பிக்சர்ஸ், நல்ல வீடியோஸ் எடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓரளவு டீசெண்டான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். பேட்ரி பார்த்தீங்கன்னா 6000 mAh தான் கொடுத்துருக்காங்க. இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. என்ன ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா 5 nanometer ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே தான். ரெண்டுமே பவர் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும், டிஸ்பிளேயும் ப்ராசஸரும். ஸோ உங்களுக்கு போதுமான அளவு கண்டிப்பாக பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாம்சங் இந்த ஃபோனில் நல்லா பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் யாரும் இந்த மாதிரி கொடுக்கறதில்ல. மோஸ்ட்டாக 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் தான் கொடுக்குறாங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ சாம்சங் இதில் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸில். பர்ஃபார்மன்ஸுக்கு Exynos 1280 சிப் செட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது நான் சொன்ன மாதிரி 5 nanometer சிப் செட்டு தான். இது கேமிங்க்கு ஓரளவு தான் விளையாட முடியும் இந்த ப்ராசஸரில். அடுத்து நார்மல் டாஸ்க்லாம் பண்ணுறதுக்கு இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, NFC கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது இந்த ஃபோனில். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்தாலும் சில பேருக்கு கண்டிப்பாக இதை தாண்டி ஸ்டோரேஜ் தேவைப்படும். அவங்களுக்கு டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இந்த ஃபோனில் இருக்குது. சார்ஜர் பாக்ஸில் இருக்காது, அதுவும் ஒரு நெகட்டிவ் தான். நீங்கள் தனியாக தான் காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். தனியாக காசு கொடுத்து வாங்கினாலும் 25 வாட் சார்ஜிங் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 67 வாட் சார்ஜிங்லாம் கொடுக்குறாங்க. சாம்சங் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காங்க இந்த சார்ஜிங் கொடுக்குறதில்ல. ப்ராசஸரை பாசிட்டிவில் சேர்க்கவா நெகட்டிவில் சேர்க்கவான்றது பற்றி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா கேமிங்க்கு இது ஓரளவு தான் விளையாட முடியும். மற்றபடி இந்த ப்ராசஸர் ஓரளவு ஓகேன்னு தான் சொல்கிறாங்க எல்லோரும். ஸோ இது நெகட்டிவாக பாசிட்டிவான்றது எனக்கு தெரியல, அதை அப்படியே விட்டுருவோம். ஃபோனில் பெசல்ஸும் சின்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் அழகு கெடுக்கிற மாதிரி தெரியுது டிஸ்பிளேயோட. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சவுண்டு. ஆனால் 2 is always better than 1. 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கலாம். 2 ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.